எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். இன்று எனக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டம் அவமானத்திற்கு பதிலாக தேவன் நன்மையானதை தரமாட்டாரா என்று ஏங்கும் ஆத்துமாவே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் ஏசாயா 55:13. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். நிபந்தனை வசனம் 8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அடிமையாய் கொண்டு வரப்பட்டார் மொர்தெகாய். ஆனால் தினம் தினம் அடிமைத்தனத்தின் மத்தியில் அவமானத்தையும் நிந்தையையும் ஆமானால் சுமந்து கொண்டே இருந்தார். ஆனால் அதற்காக இவர் பெரிதாக கவலைப்பட்டதாக தெரியவில்லை. தேவனுடைய நினைவு என்னை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் எஸ்தரை குறித்தும் என்ன என்று சிந்தித்து அதற்காக செயல்படுத்தி கொண்டிருந்தார். எஸ்தரை மோட்டிவேட் செய்து கொண்டே இருந்தார். அதன் விளைவுதான் என்ன? இவரை கனவீனப்படுத்தப்பட்ட ஆமான் கையினாலேயே இவர் கனப்படுத்தப்பட்டார். வாசலில் மோசமான உடைகள் அணிந்து இருந்தவர். அவருக்கு சிம்மாசனமும் ஆளுகையும் கிடைத்தது. ஆம், பதிலளிக்கும் தேவன், பிரதிபலன் அளிக்கும் தேவன். தேவன் நினைவு என்ன என்று ஆராய்ந்து அதன்படி செயல்பட்டபடியினால் தேவன் அவருடைய நாமமும் இவரால் புகழ்ச்சி கீர்த்தியானது, இவருடைய நாமமும் மகிமைப்பட்டது. ஆமாங்க, உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம், அவமானம், நிந்தை எல்லாவற்றிற்கும் தேவன் பிரதிபலன் செய்து உங்களை உயர்த்த வேண்டுமா? அப்படியானால் தேவனுடைய நினைவை சார்ந்து கொள்ளுங்க. உங்களை குறிச்சு நீங்க நினைக்கிறத விட அவர் மேன்மையான காரியங்களை நினைத்து வைத்திருக்கிறார். கொஞ்ச காலத்தில் வலியும் வேதனை போல தெரிந்தாலும் பொறுமையோடு காத்திருந்தங்க. அவருடைய சித்தம் என்னவென்று அறிந்து செய்யுங்க. அவர் நினைவின்படி உங்களுக்கு பிரதிபலன் செய்து உங்களை மேன்மையாக வைப்பார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் எல்லாவற்றுக்கும் பதிலும் பிரதிபலனும் அளிக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஐயா. இப்போதும் உம்முடைய நினைவுகள் என்னை குறித்து என்ன உள்ளதோ அதன்படி செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த துக்கம் மாறும், இந்த பிரச்சனைகள் மாறும். எல்லாவற்றிற்கும் பதிலாக தேவன் உம்முடைய நாமத்திற்கும் என்னுடைய பேருக்கும் கீர்த்தியும் புகழும் வர வைப்பீர் என்று நம்பி என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.